அண்மை செய்தி. பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை விளக்க பிற நாடுகளுக்கு எம்பிக்களை மத்திய அரசு அனுப்ப இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் தற்பொழுது எம்பிக்கள் குழு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை விளக்குவதற்காக பிற நாடுகளுக்கு எம்பிக்களை அனுப்பும் என்ற திட்டத்தை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த வகையில் பிற நாடுகளுக்கு செல்லும் 7 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவை தற்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் விவரங்களை கேட்டப்பெறலாம். விக்னேஷ், தற்பொழுது எம்பிக்கள் குழு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் அங்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவதற்கு பிரதமர் மோடி முடிவு செய்திருந்தார். அந்த முடிவின் அடிப்படையில் தற்போது 7 நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் மற்றும் பாஜகவை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத், ஜேடியுவை சேர்ந்த சஞ்சய் குமார் தா மற்றும் பிஜேபியை சேர்ந்த பைஜங் பண்டா, திமுகவை சேர்ந்த கனிமொழி கருணாநிதி மற்றும் சுப்ரியா சுலே உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை தற்போது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தானும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு உரிய பதிலடியை கொடுத்ததன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த 2 நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தற்போது அமைதியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. எல்லையோர மாநிலங்கள் அனைத்திலும் தற்போது இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட மத்திய அரசோ பிரதமரோ ஒரு திட்டவட்டமான முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா ஒருபோதும் போரை விரும்பாது எனவும் பயங்கரவாதத்தை வேறறுக்கக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்த பயங்கரவாதிகளை ஒப்படைக்காத வரையில் அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது மீண்டும் வாபஸ் பெறப்படாது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட ராணுவத்துறை பல்வேறு அதிகாரிகளும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த எம்பிக்கள் குழுவை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. அந்தந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளை உள்ளடக்கிய பிரதிநிதிகள் இதில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கனிமொழி கருணாநிதி இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 7 பேர் கொண்ட குழு என்பது இந்த மாத இறுதியில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஐநா உறுப்பினராக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை சந்தித்து இந்தியா இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, பாகிஸ்தான் மீதான நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை எப்படி ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக உலக நாடுகள் மத்தியில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதியான நிலைப்பாட்டை அந்த நாடுகளுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வகையிலும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்தியாவுடன் பல்வேறு நாடுகள் கைகோர்ப்பதற்கான சூழலையும் உருவாக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 பேர் கொண்ட குழு இம்மாத இறுதியில் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பாகிஸ்தான் குறித்தும் அந்த பயங்கரவாதத்தை அடியோடு வேறறுக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் இந்தியா குறித்தும் பல்வேறு விவாதங்கள் அந்த நாட்டு பிரதிநிதிகளுடன் நடத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி. பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம். தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை IPS. அனைவரும் வாரீர்.